ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் ஃபைனான்சஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சூப்பரான காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கிரேவி செய்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க பார்க்கலாம் இந்த ஈஸியான காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே 7 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் நாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி எதுவும் விடாமல். இந்த மாதிரி நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு பே லீஃப் இதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நாம் இதை நல்லா சாட் பண்ணிடலாம். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லாவே போயாச்சு. இப்போ 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், தண்ணி எதுவுமே விடாமல் அரைச்சிருக்கேன். இதை நாம் இப்போ சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நாம் திருப்பியும் இதை நல்லா சாட் பண்ணலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயாச்சு. இப்போ நாம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் நாம் இப்போ சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாஸை நாம் நல்லா சாட் பண்ணிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயாச்சு. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் தயிரை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நாம் இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போது நாம் காயெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதை இப்போ நாம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, இதையும் நாம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸாக இதை நாம் நல்லா சாட் பண்ணிடலாம் அந்த மசாலாவோட.
இப்போ காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோவை நாம் 5 மினிட்ஸாக நல்லா சாட் பண்ணியாச்சு இந்த மசாலாவில். இப்போ நாம் தண்ணி சேர்த்துடலாம். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கூட ஒரு 1/2 கப். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் ஒரு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் மூடி போட்டு நாம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நாம் திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. பொட்டேட்டோஸுமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை நான் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் உடஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் பொட்டேட்டோ கிரேவியை சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.